இன்றைக்கும் கர்த்தர்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசப்பா ஒரு முறை நாயினின் ஊருக்கு வர்றாங்க. அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் ஏசப்பாவோடு கூட வர்றாங்க. பாருங்க, அந்த ஊரின் வாசலுக்கு அவங்க வரும் பொழுது சமீபித்து வரும்போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வர்றாங்க. அந்த மரித்து போன அந்த மகன் அந்த தாய்க்கு ஒரே மகனாக இருக்கின்றான். பாருங்க, அவ்வளோ கைம்பெண்ணாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊராரில் வெகுஜனங்கள் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் அவளை பார்க்கின்றார். அவள் மேல் மனதுருகி அழாதேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவளை பார்க்கின்றார். பாருங்க, அவள் எவ்வளவோ அழுதிருப்பாள். ஒரே மகன், அவனும் மரித்து போகின்றான், கணவனும் இல்லை, இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அவள் மிகுந்த வேதனையோடு, அவள் உள்ளம் உடைந்தவளாக, உள்ளம் நொறுங்கினவளாக அவள் மிகவும் அழுதிருப்பாள். ஆனால் பாருங்க, ஒரு மனிதனால அவளுடைய துக்கத்தை, அவள் அழுகிறதை பார்த்திருப்பார்கள், கூட நின்றவர்கள் அழுதிருப்பார்கள். ஆனால் பாருங்க, ஏசப்பா அவளுடைய உள்ளத்தின் துக்கங்கள், அவளுடைய வேதனைகள் அத்தனைவற்றையும் புரிந்து கொண்டு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகின்றார். இன்றைக்கும் கர்த்தர் மனதுருகிற தகப்பனாக இருக்கின்றார். பாருங்க, அழாதேன்னு சொல்றாரு. கிட்ட வந்து பாடையை தொடுகிறாரு. அந்த வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. வாலிபன் எழுந்து விடுகிறான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், நீங்கள் யாரோ ஒருவர் நீங்கள் அப்படி கூட அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், ஒருவேளை உங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கிறீங்களோ, மனதுருகி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களோ, தாங்க முடியாமல் நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துதான் அழாதே மகனே மகளே என்று சொல்கின்றார். உங்களை தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களோடு கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், கூடயே வந்தார்கள். ஆனால் பாருங்க, சுமந்து கொண்டு வரும்பொழுது, பாடையை சுமந்து கொண்டு வரும்பொழுது எத்தனையோ மனிதர்கள் அந்த ஊராரெலாம் வர்றாங்க. ஆனால் அவங்களால ஆறுதல் படுத்த முடியலை. அந்த மரித்து போன அந்த வாலிபனை எழுப்ப முடியலை. ஆனால் பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல வந்தார். சரியான நேரத்திலே வந்து பாருங்க, அவள் அழுகின்ற அந்த வேதனையை பார்க்கின்றார். அவள் இழந்து நிற்கிற அவள் உள்ளம் உடைந்தவளாய் நொறுங்கி கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஏசப்பாமா அவரும் மனதுருகின்றார். அழாதேன்னு சொல்லி எவ்வளோ அற்புதத்தை செய்து அந்த மகனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவனையும் வாழ வைக்கின்றார். எப்படி ஒரு சந்தோஷத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கின்றார். அந்த தாயினிடத்தில் அந்த மகனை ஒப்புவிக்கிறார். பாருங்க, அப்படியானால் இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? ஒருவேளை டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா? என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, கடன்காரங்க என்னை நெருக்குறாங்க, நாங்கள் மரித்து போயெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், அப்படிலாம் நீங்கள் அழுறீங்களா? நீங்கள் ஏன் மறிக்கணும்? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் நீங்கள் ஏன் மறிக்க வேண்டும்? உங்களை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர்கள் ஒருவேளை உங்களை மரித்து போயிடுவான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் மறிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இந்த மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு உயிர் தர வல்லவராக இருக்கின்றார். உங்கள் உறுப்புகளை தொட்டு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மரித்து போன உங்கள் உறுப்புகளை ஏசப்பா பலப்படுத்தி உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் மனம் கலங்காதீங்க. உங்களை பார்த்து ஏசப்பா அழாதேன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, அதனால் உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லிடுங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த மகனை உயிரோடு எழுப்பினவர், இந்த சகோதரி அழாதே என்று சொல்லி வாழ்வை கொடுத்தவர், குடும்பத்தை கட்டினவர், உங்கள் குடும்பத்தையும் கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் பெரிய அற்புதத்தை செய்து உங்களை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.